அடர்ந்த மரங்கள் நிறைந்த இருண்ட காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அக்கிராமத்து மக்கள் சூரியன் மறைந்த பிறகு வீட்டிற்குள் முடங்கிக் கொள்வார்கள். காரணம், அந்த காட்டில் உள்ள ஒரு பாழடைந்த பங்களா. அந்த பங்களாவை சுற்றி ஒரு பயங்கரமான கதை உலவி வந்தது. அதில் ஒரு பணக்கார ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார். அவரது ஒரே மகள் அமானுஷ்யமான முறையில் இறந்துவிட்டாள். அன்று முதல் ஜமீன்தார் மகளின் ஆவி அந்த பங்களாவை சுற்றி வருவதாக கிராம மக்கள் நம்பினர். ஒரு நாள் ரவியும் அவனுடைய நண்பர்களும் இந்த கதையை பற்றி அறிந்தனர். அவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள். இது வெறும் கட்டுக்கதை, ஆவிகள் என்று எதுவும் இல்லை என்று சவால் விட்டனர். அதனால் அந்த பங்களாவிற்கு சென்று உண்மை என்னவென்று கண்டறிய முடிவு செய்தனர். நிலா வெளிச்சமில்லாத ஒரு இருண்ட இரவில் அவர்கள் பங்களாவை நோக்கி சென்றனர். பங்களாவின் இடிந்த கதவுகள் அவர்கள் நுழைந்தவுடன் ஒரு பயங்கரமான சத்தத்துடன் திறந்தன. உள்ளே ஒருவித திகில் அவர்களை சூழ்ந்தது. ஜன்னல்கள் உடைந்திருந்தன. சுவர்களில் பாசி படிந்திருந்தது. எங்கோ ஒரு மூலையில் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது. அவர்கள் ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தனர். பங்களாவின் நடுவில் இருந்த பெரிய ஹாலில் ஒரு உடைந்த கண்ணாடி இருந்தது. அதன் முன் ஒரு பெண் சிலை இருந்தது. அப்போது திடீரென ஒரு குளிர்காற்று வீசியது. மெல்லிய அழுகுரல் கேட்டது. நண்பர்கள் பயத்தில் உறைந்து விட்டனர். ரவி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, யார் அங்கே, வெளியே வாருங்கள் என்று கத்தினான். அப்போது அந்த சிலையின் கண்கள் சிவப்பாக மாறின. அதிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது ஒரு மெல்லிய உருவம், நீண்ட கருப்பு முடி, வெளிரிய முகம் மற்றும் தீப்பொறி பறக்கும் கண்கள். என் மரணத்திற்கு காரணம் நீங்கள்தான் என்று அந்த உருவம் பயங்கரமான குரலில் கூறியது. நண்பர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த உருவம் பங்களாவின் ஜமீன்தார் என்று தெரிந்தது. அவன் தனது மகளின் மரணத்திற்கு பழிவாங்க பல ஆண்டுகளாக அந்த பங்களாவில் ஆவியாக அலைந்து திரிந்தான். ஜமீன்தார், நீங்கள் அனைவரும் என் மகளின் மரணத்திற்கு காரணமானவர்களின் வம்சாவளிகள். உங்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று கத்தி அவர்களை தாக்க வந்தான். நண்பர்கள் பயத்தில் உறைந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர். ஜமீன்தார் ஆவி அவர்களை துரத்தியது. பங்களாவின் இடிந்த படிக்கட்டுகளில் தடுமாறி விழுந்தனர். அப்போது ரவி ஒரு முடிவை எடுத்தான். அவன் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து அதிலிருந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். ஜமீன்தார் ஆவி வலியில் அலறியது. மெதுவாக ஒரு வெள்ளை ஒளியாக மாறி காற்றில் கரைந்தது. நண்பர்கள் அனைவரும் மூச்சு திணறி பங்களாவிலிருந்து வெளியேறினர். மறுநாள் காலை கிராம மக்கள் இந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். ரவியும் அவனது நண்பர்களும் கிராமத்தின் ஹீரோக்களாகினர். ஆனால் அவர்கள் அந்த இரவில் கண்ட காட்சிகளை ஒருபோதும் மறக்கவில்லை. அன்று முதல் அந்த பங்களா அமைதியாக இருந்தது. ஜமீன்தார் ஆவி ஒருபோதும் திரும்பி வரவில்லை. ஆனால் அந்த இரவின் கதை கிராம மக்களின் மனதில் ஒரு பயங்கரமான நினைவாக நிலைத்து நின்றது. ஒரு இருண்ட புயல் நிறைந்த இரவில் வெறிச்சோடிய பழைய பங்களாவின் சாளரத்திலிருந்து ஒரு மங்கலான ஒளி கசிந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு இளம்பெண் மாயா தன் நாய் பட்டர்ஸ்காட்சுடன் தைரியமாக கதவை நோக்கி நடந்தாள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பழைய தளங்கள் கீச்சிட்டன. காற்று ஒரு பயங்கரமான ரகசியத்தை முணுமுணுப்பது போல் சாளரங்கள் முரண்டின. கதவுகளின் பின்னணியிலிருந்து மெல்லிய அழுகுரல் கேட்டதும் பட்டர்ஸ்காட்ச் உருமியது. அவர்கள் பயமுறுத்தும் சத்தத்தை பின்தொடர்ந்து தூசி படிந்த அறையினுள் நுழைந்தனர். அங்கு ஒரு பியானோ தானாகவே வாசித்துக் கொண்டிருந்தது. பட்டர்ஸ்காட்ச் ஒரு பேயின் தோற்றத்தை கண்டதும் குறைக்க ஆரம்பித்தது. மாயா பயந்தாலும் தைரியமாக முன் சென்று பியானோ வாசித்துக் கொண்டிருந்த பேயுடன் பேச ஆரம்பித்தாள். பேய் மெல்ல மாயாவிடம் தனது துயரமான கதையை சொல்ல ஆரம்பித்தது. அது நீண்ட காலமாக இந்த பங்களாவில் சிக்கி தவிப்பதாகவும் அமைதியை கண்டுபிடிக்க உதவ வேண்டும் என்றும் கூறியது. மாயாவும் பட்டர்ஸ்காட்சும் பங்களாவை சுற்றி பேய்க்கு உதவ ஒரு வழியை கண்டுபிடிக்க புறப்பட்டனர். அவர்கள் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தனர். அதில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. பெட்டிக்குள் பேயின் குடும்ப புகைப்படம் மற்றும் ஒரு கடிதம் இருந்தன. அந்த கடிதத்தில் பேய் தன் குடும்பத்தை எவ்வளவு நேசித்தது என்பதும், ஆனால் அவர்களுக்கு ஒரு துயரமான இழப்பு ஏற்பட்டதும் கூறப்பட்டிருந்தது. தனது கல்லறையில் ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடினால் அது நிம்மதியாக உறங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாயா பட்டர்ஸ்காட்சுடன் கல்லறைக்கு சென்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட பாடலை பாடினாள். பாடலின் ஒவ்வொரு வரியிலும் பேயின் ஆவி பிரகாசமாக ஜொலித்தது. இறுதியாக அது வானத்தை நோக்கி உயர்ந்து அமைதியை கண்டடைந்தது. அந்த இரவு முதல் பங்களா அமைதியாகவும் சாளரத்தின் ஒளி மங்களாகவும் இருந்தது. ஆனால் இப்போது அது அமைதியின் அடையாளமாக இருந்தது, பயத்தின் அடையாளமாக அல்ல. மாயாவும் பட்டர்ஸ்காட்சும் பங்களாவை விட்டு வெளியேறினர், ஒரு பேய்க்கு அமைதியை கொண்டு வர உதவிய திருப்தியுடன். அந்த பங்களா இனிமேல் ஒரு பயங்கரமான இடமாக இருக்கவில்லை, மாறாக இரக்கமும் அமைதியும் நிறைந்த ஒரு கதையின் நினைவாக இருந்தது. மாயாவும் பட்டர்ஸ்காட்சும் அங்கிருந்து சென்ற பிறகு பங்களா நிலவொளியில் குளித்தபடி அழகாக காட்சியளித்தது. இனி அங்கு பேய்களின் அழுகுரல் இல்லை, அமைதியான மெல்லிய காற்று மட்டுமே வீசியது. இரவு மிகவும் இருட்டாக இருந்தது. நிலவு மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது. ஒரு பயங்கரமான இடி சத்தத்துடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. ராஜேஷ் தனது காரில் தனியாக ஒரு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தான்.
திடீரென்று காரின் இன்ஜின் நின்றுவிட்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் காரை ஸ்டார்ட் செய்ய முடியவில்லை. ராஜேஷ் கார் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தில் தூரத்தில் ஒரு பழைய பங்களா மங்கலாக தெரிந்தது.